50 டன். தேருக்கு அசால்ட்டாக முட்டுக்கட்டை போடும் பள்ளி மாணவி. இறை அருளால் 5ஆம் தலைமுறையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் செய்வோம். தேர் நிறுத்தும் பணியில் அர்ப்பணிப்பு செய்த குடும்பத்தினர். அரியலூர் மாவட்டம் அருள்மிகு ஒப்பில்லா அம்மன் திருக்கோவிலில் 83 வருடங்களுக்கு பிறகு தேரோட்டத்திற்கான வெள்ளோட்டம் நடந்தது. 1942ஆம் வருடத்திற்கு பிறகு அரியலூர் ஜமீன்தார் பட்டமேற்றதுரை விஜய ஒப்பில்லாத மழவராய நயினார் கோவில் குலதெய்வ மக்கள் மற்றும் பக்தர்களின் முயற்சியால் புதியதாக திருத்தேர் செய்யப்பட்டுள்ளது. இத்தேரின் வெள்ளோட்டம் நடந்த நிலையில் பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். இந்த தேரோட்டத்தில் தேரின் முட்டுக்கட்டையை அச்சமில்லாமல் கையாண்டு தேரின் ஓட்டத்திற்கு தன்னை ஈடுகொடுத்து ஓடிய தேரை நிறுத்தியும் மீண்டும் தேர் ஓட்டத்தை நடத்தியும் வளைவுகளில் தேரை கட்டுப்படுத்தியும் அந்த ஒற்றை மாணவி பக்தர்களை வியப்படைய செய்தார். 50 டன் எடையுள்ள இரும்பு சக்கரங்களை முட்டுக்கட்டையால் கட்டுப்படுத்துவது என்பது அச்சமூட்டும் செயல். தொழிலுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகம் வேண்டும். சற்று கவனம் சிதறினாலும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு பறிபோவதும் நடந்து விடலாம். தேருக்கு பெரும்பாலும் முட்டுக்கட்டை போடுபவர்கள் ஆண்கள் என்ற நிலையில் கும்பகோணத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவரது குடும்பத்தினர் 4வது தலைமுறையாக இந்த தொழிலை அர்ப்பணித்து செய்து வருகிறார்களாம். தற்போது 5ஆம் தலைமுறையாக ரமேஷின் மகள் பத்மாவதி 11ஆம் வகுப்பு முடித்துள்ள நிலையில் ஆர்வத்தின் காரணமாக தனது தந்தை மற்றும் அண்ணனிடம் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு முட்டுக்கட்டைகளை அச்சமின்றி போட்டு வரும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. பத்மாவதி ரமேஷ் என் பேரு. +1 முடிச்சுட்டு +2 போறேன். இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு இந்த வருஷத்துக்கு ஒருத்தவங்களாவது பண்ணுவாங்க. எங்க அப்பா முடிச்சு அடுத்து எங்க அண்ணன் வந்துட்டான். எங்க அண்ணன் வந்துட்டு டெம்பிள் ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு வரான். அடுத்து நான் இப்போ +2 படிச்சுட்டு நானும் டெம்பிள் ஆர்கிடெக்சர் தான் போவேன். இந்த ஃபீல்டுக்கு வந்து நான் 2 இயர்ஸ் ஆகுது. இது வந்துட்டு 3rd வருஷம் போயிட்டு இருக்கு. அப்பா வந்துட்டு பக்கத்துல இருக்காங்க, அண்ணன் அப்பா இருக்கிறதுனால அது ப்ளஸ் வந்துட்டு இறைவன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது உள்ள வந்துட்டா பயப்படாம அவரு இறைவனோட நம்பிக்கையும் அப்பாவோட நம்பிக்கையும் வச்சுதான் நான் வச்சிட்டு இருக்கேன் பயப்படாம.